அடுத்த மசாலா, முக்கியமான மசாலா அல் பைஉ பித்தக்சீத். தொடர்ச்சியான கேட்டுக்கொண்டு வந்த வியாபாரம். என்னது தக்சீத் என்றால்? இன்ஸ்டால்மெண்ட், தவணை அடிப்படையில் பணத்தை செலுத்தக்கூடிய வியாபார முறை. இந்த வியாபாரம் இன்றைக்கு சர்வதேசத்திலும் மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு வியாபார முறை. இந்த வியாபார முறை கூடுமா கூடாதா என்பதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நிறைய கருத்து வேறுபாடு, ஸ்பெஷலாக ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வியாபாரம் கூடாது என்று சொல்கிறார். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த வியாபார முறை கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த வியாபாரத்தோடு தொடர்பான ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில முறைகள். முதலாவது, கடனுக்கு ஒரு பொருளை வாங்குவது கூடுமா? என்ன, தாராளமாக கூடும். நான் பிறகு பணத்தை தருகிறேன் என்று கடனுக்கு ஒரு பொருளை வாங்குவது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடமிருந்து உணவு வாங்கினார்கள். ஒரு உணவுப் பொருளை வாங்கினார்கள் பினசிஆ, கடனுக்கு. வரஹனஹு திர்அன் லஹு மின் ஹதீத், இரும்பாலான ஒரு கேடயத்தை அவரிடம் அடமானமாக வைத்துவிட்டு வந்தார்கள். கடனுக்கு ஒரு பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முறை. அப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு இடம் தான் அது. அதாவது கடன் வியாபாரம் தான் இன்ஸ்டால்மெண்ட் என்பது. இரண்டாவதாக, தவணை அடிப்படையில் கடனை செலுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் அதுவும் தாராளமாக அனுமதி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பரீரா, பரீரா என்பது அவர்களிடமிருந்த அடிமை பெண். அந்த அடிமை பெண் 9 ஊக்கியாக்கள் என்று சொன்னால் ஒரு அளவு முறை, அவுக்கியா அல்லது ஊக்கியா. அந்த 9 அவுக்கியாக்களை தந்து நான் என்னை உரிமையிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வக்கியாவை தந்து முடிப்பேன், ஒவ்வொரு ஊக்கியாவை தந்து முடிப்பேன் என்று அவங்க சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அதை அங்கீகரித்து அவரை விடுதலை செய்தார்கள். அப்ப இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் பணம் செலுத்துதல் கூடும் என்பதற்கு இது தெளிவான ஆதாரம். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில 2168வது ஹதீஸாக இடம்பெறும். அப்ப கடனுக்கு வியாபாரம் பண்ணுவதும் கூடும், அந்த கடனை தவணை அடிப்படையில் செலுத்துவதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது, அனுமதி இருக்கிறது. இப்ப நம்ம இந்த இன்ஸ்டால்மெண்ட் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை அமைப்பு என்னன்னு கேட்டால், ஒரு பொருளை கடனுக்கு வாங்குறது, வாங்குற நேரத்தில் அமௌண்ட கூட்டுறது, கேஷை விட கடனுக்கு கூட்டுறது. இப்ப இந்த மொபைல் போனை 10,000 ரூபாவுக்கு கேஷுக்கு விற்கக்கூடியவர் கடன் என்றால் 12,000 என்று சொல்றார். இதுதான் கடனும் அடுத்த தவணை அடிப்படையில் செலுத்துறது. ஏதோ பிறகு கடனுக்கு தாரன் இருந்தாலும் அப்படி, அல்லது இன்ஸ்டால்மெண்டாக இருந்தாலும் கடனுக்கு 12,000, கேஷுக்கு 10,000, கடனுக்கு 12,000. இதுதான் இன்ஸ்டால்மெண்ட்ல உள்ள மிக முக்கியமான விஷயம். இது கூடுமான்னு கேட்டால் 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மஜ்மஉல் ஃபிக்ஹில் இஸ்லாமி, இஸ்லாமிய ஃபிக்ஹ் மன்றம், அதாவது உலகத்தில் உள்ள மிக முக்கியமான ஃபிக்ஹ் ஸ்காலர்ஸ் எல்லாரும் அங்க சேருவாங்க. அவர்கள் சேர்ந்து இந்த வியாபாரம் கூடும் என்ற பத்வாவை வழங்கி இருக்கிறார்கள். இந்த இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் கூடும் என்ற பத்வாவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கருத்தை 4 மதுஹபுடைய இமாம்களும், 4 மதுஹபை சேர்ந்த இமாம்களும் கூறி, நேரடியாக இமாம் அபூ ஹனீஃபா சொல்லாவிட்டாலும் ஹனஃபி மதுஹபிலும், ஷாஃபி மதுஹபிலும், மாலிகி மதுஹபிலும், ஹம்பலி மதுஹபிலும் இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய கூற்றுகள் உள்ளன. ஒரே அடியாக கூடுமா? இந்த இன்ஸ்டால்மெண்ட் முறை ஒரே அடியாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா? எடுத்தெடுப்புல இன்ஸ்டால்மெண்ட் கூடும் இல்ல. இதற்கு 4 கண்டிஷன்களை, 4 நிபந்தனைகளை சொல்லுகிறார்கள்.
இந்த 4 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இன்ஸ்டால்மெண்ட் இருந்தால் அந்த வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது. முதலாவது நிபந்தனை அன் தகூன ஸில்அத்து பிஹௌஸத்தில் பாயிஇ வ தஹ்த தஸர்ருஃபிஹி இன்தல் அக்த். குறிப்பிட்ட பொருள் வியாபாரியுடைய கட்டுப்பாட்டில் விற்கும் போது இருக்க வேண்டும். குறிப்பிட்ட பொருள் விற்கும் போது அல்லது வியாபார உடன்படிக்கை மேற்கொள்ளப்படும் போது வியாபாரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அவருக்குரியதாக இருக்க வேண்டும். இது முதல் கண்டிஷன். என்றால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், லா தபி மா லைஸ இந்தக். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஹிஸாம் சொல்லும்போது உன்னிடம் இல்லாததை விற்காதே என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த கண்டிஷன் அமைகின்றது. இரண்டாவது, لا يجوز إلزام المشتري عند العقد أو فيما بعد بدفع مبلغ زائد على ما اتفق عليه عند العقد في حال تأخره عن دفع الأقساط. பொருளை விற்கும் போது வாங்குகிறவருக்கு கண்டிஷன் போடக்கூடாது. என்ன கண்டிஷன்? நீ செலுத்த தாமதித்தால் கூடுதலாக தர வேண்டும். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இப்போ ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் செலுத்துவதாக உடன்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், நீங்க 20ஆம் தேதி பே பண்ண தவறினால் நீங்க 2100 ரூபாய் செலுத்த வேண்டும் அல்லது 2500 ரூபாய் தர வேண்டும். அப்படி என்று சொன்னால் அது வட்டி, அது கூடாது. அல்லது எல்லாம் முடியுது, நமக்கு தெரியும் தானே, ஒரு கம்பெனி சிஸ்டங்கள், கடைகள், முறைகள் நமக்கு தெரியும். வியாபாரம் முடிஞ்சு, இப்போ இன்ஸ்டால்மெண்ட் என்னென்றால் ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு 50,000 ரூபாய் பொறுமதியான இந்த மொபைல் போனை வாங்குறோம் உதாரணமாக, மாதாந்தம் 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். டைம் டியூ 20ஆம் தேதி. நம்ம 20ஆம் தேதி சில நேரங்களில் செலுத்த தவறுறோம். மந்த்லியும் சில நேரம் மிஸ் பண்ணிடுறோம். கம்பெனி என்ன செய்யுதுன்னா கண்டுக்குது இல்ல, மொத்தமாக கடைசியில் என்ன செய்தால் நீங்க இப்படி 5 மாதங்கள் டிலே ஆகியிருக்கிறீர்கள், எனவே இதுக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளவு பே பண்ணணும், இப்படி சொன்னாலும் அதுவும் வட்டி. அப்ப ஆரம்பத்தில் கண்டிஷன் போட்டாலும் அந்த வியாபாரம் கூடாது என்றால் வட்டி, அல்லது கடைசியில கண்டிஷன் அந்த மேலதிகமாக வாங்கி எடுத்தாலும் அதுவும் கூடாது, வட்டி. எனவே ஒரு வாங்குகிறவருக்கு இந்த கண்டிஷன்ஸ் போடாமல் கொடுக்க வேண்டும். இரண்டாவது கண்டிஷன், ஒரு வருஷம் பேசணும் ஒரு பொருளை வாங்குறது, அப்போ ஒரு ரேட்டு. இதே தவணை 2 வருஷமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அந்த மாதிரி இது சரியா? அதுவும் தப்பு இல்ல. ஏன்னா இப்ப துபாயில இஸ்லாமிக் பேங்க்ல என்ன சொல்றாங்க, கீழே மார்க்கெட்ல ஒரு கார் 60,000 திரவத்துக்கு கீழே தான். அந்த கார் அவங்க 72,000 திரவம் 12,000 திரவம் கூட சொல்றாங்க. நீங்க 2 வருஷத்துல கட்டினா 72,000 திரவம். அதே நீங்க 3 வருஷம் டியூவா நீங்க கட்டுறதா இருந்தா 80,000 திரவம் சொல்றாங்க. கூடும். அது இந்த நம்ம சொல்ல போற 4 கண்டிஷன்ஸுக்குள்ளேயும் அது வந்துச்சுன்றால் அந்த காலம் பிந்த இவ்வளவு போகும்ன்றது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஏனென்றால் வியாபாரம் தானே செய்யறோம், வாங்குகிறவரும் பயனடையணும், விற்கிறவருக்கும் பயன் கிடைக்கணும். எனவே இஸ்லாம் அந்த பயனடைவதை தடை செய்யல. பயனடைவது என்பதை ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து அந்த கண்டிஷன்ஸை தாண்டும் போதுதான் அது கூடாது என்று சொல்லுது. மூன்றாவது நிபந்தனை என்னென்றால், யஹ்ரும் அலல் முஷ்தரி அல் மில்லி அல் முமாத்தலத்து ஃபி சதாதி மா ஹல்ல மினல் அக்ஸாத். இப்போ கடனை கொடுக்க முடியுது, இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டோம், பொருளை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டோம், மாதம் 2000 ரூபாண்டு பேசிட்டோம். இப்ப பேசி பே பண்றதுக்கு எனக்கு முடியுமாக இருந்தும் வேண்டும் என்று நான் இழுத்தடிக்கிறேன். என்ன இப்ப கண்டிஷன் முன்னுக்கு என்ன போட்டோம், லேட்டானால் அதிகமாக வாங்கக்கூடாது. லேட்டானால் என்ன, டியூவை விட லேட்டானால் அதிகமாக வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் விதிக்கவும் கூடாது, கடைசியில வாங்கவும் கூடாது. இப்ப என்ன செய்யலாம் என்றால், இப்ப நம்ம 2000 ரூபாய் பேசிட்டு இருக்கிறோம், ஒரு கார் வாங்குறோம் அல்லது அதை விட பெருமதியான ஒன்றை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம்னு அந்த அமௌண்ட் கூடுதலா வரும். மந்த்லி கொடுக்க 50,000, 1 லட்சம் அல்லது 2 லட்சம் இப்படி வரும்போது அதை எடுத்தாங்கன்னா இன்னொரு பிசினஸ்ல போடலாம். அதனால என்ன பண்ண சிலர் இப்படி இழுத்து அடிப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், மத்லுல் கனிய துல்முன்,
கடன் வாங்கிட்டு வசதியோடு இருந்து இழுத்தடிப்பது அநியாயமாகும் என்றாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் ஹதீஸ்ல வர விஷயங்களை கண்டுக்கிறது இல்லை. ஏதாவது கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களாக இருந்தால் அதை போட்டு ஃபுல்லா இஷ்யூ ஆக்குவோம். இதுல இப்ப கடன் வாங்குறத இஸ்லாம் உற்சாகப்படுத்தல, ஆர்வமூட்டல. கடன் கொடுக்கறது ஆர்வமூட்டுது. இப்ப நான் ஒருவர்கிட்ட கடன் கேட்டு போறதை இஸ்லாம் விரும்பல. ஆனால் நான் கேட்டு போனால் கொடுக்க வேண்டும் என்று வசதி உள்ளவர்களை இஸ்லாம் தூண்டுகிறது. இப்ப கடன் வாங்கக்கூடியவருக்கு என்ன சொல்லுன்னா, கடனோட மூத்தாயிராத என்று சொல்லுது. கடன் இல்லாம மூத்தாகு. கடன் நீ வாங்கும் போது கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தோட வாங்கு. ரைட்? கொடுக்க வேண்டும் என்ற நீயத் இல்லாமல் வாங்கினால் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். கடன் வாங்கும் போது சங்கடப்பட்டு தான் வாங்க வேண்டும், கடன் வாங்க செல்கிறோமே என்று. அந்த கவலையோடு வாங்குகிறவர் கடனை உரிய நேரத்திலோ அதற்கு முன்னரோ கொடுத்து முடிக்க வேண்டும். அப்படிலாம் வசதி இருந்தும் சிலர்கிட்ட எப்படி என்ன பணம் வரும், வாங்கினவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி சில மக்கள் இருக்கிறாங்க. கடன் கொடுப்பாங்க, திருப்பி எப்ப நம்ம கொடுக்கிறோமோ அப்ப எடுத்துக்குவாங்க. இப்ப கடன் கொடுக்க முடியுமாக இருந்த நிலையில், கடனை திருப்பி கொடுக்க முடியுமாக இருந்த நிலையில் ஒருவர் இழுத்தடித்தால் அது துல்மாகும், அநீதியாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் வசதி படைத்த மக்கள் கடன் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின அந்த அமௌண்ட திருப்பி கொடுப்பதில் டிலே பண்ணுவது ஹராமாகும். நாலாவது கண்டிஷன், லா ஹக்க லில் பாயிஇ ஃபில் இஹ்திஃபாத் பி மில்கியத்தில் மபி பஅதல் பை. மூணாவது பாயிண்ட் என்னென்றால், தவணைக்கு பணத்தை செலுத்த முடியுமாக இருக்கிற நிலையில் கொடுக்காமல் விடுவது கூடாது, தாமதப்படுத்துவது கூடாது. நாலாவது மிக முக்கியமான கண்டிஷன், இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது என்னென்றால், விற்கிறவர் விற்கப்பட்ட பொருளின் உரிமையை வாங்குகிறவருக்கு கொடுத்து விட வேண்டும். புரியுதா? இப்ப பொருள், இப்ப கார் வாங்குறீங்க, மஹிந்திராவில் போய் வாங்குறீங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறாங்க. இப்ப வாங்கினால் பொருள் யாருடைய பொருள்? இப்ப உள்ள இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தில் கம்பெனியோட தான் இருக்கும், உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டால்மெண்ட் எப்ப கூடும் என்றால் அந்த பொருளை அவர்கள் உங்களுக்கு சொந்தமாக தந்தால். ஆனால் என்ன செய்யலாம் என்று கேட்டால், வலாக்கின் யஜூஸு லஹு அன் யஷ்தரித அலல் முஷ்தரி ரஹ்னல் மபீஇ இந்தஹு. சொல்லலாம், நான் பொருளை வித்துருவோம், வித்தது பொருள் நீங்க அடமானமாக அதை டாக்குமெண்ட்ஸை தந்துட்டு போகணும். பொருள் எழுதப்படும் யாரு பேருக்கு என்றால் வாங்க போற நம்மட பேரு தான் எழுதணும். பொருளை கார் வாங்க போறோம் என்றால் கார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒருவருக்கு சொந்தமா எழுதப்படுமோ அதே போன்று எழுதப்படணும். எழுதப்பட்டு அவர் டாக்குமெண்ட்ஸை வாங்கி வச்சு கொள்ளலாம். அப்படி ரஹன் அது என்றால் சில நேரம் நீங்க அப்படி எடுத்துட்டு போயிட்டீங்க என்றால் திருப்பி கொடுக்க சான்ஸ் இல்லை. அடமானமாக அதை வைத்துக் கொள்வதில் தப்பில்லை, அது விரும்பினால். ஆனால் கண்டிஷன் என்ன? விற்கப்படுகிற பொருள் வாங்குகிறவருக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். இந்த கண்டிஷன் தான் நிறைய இடங்கள்ல பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது. பொருளை வாங்குகிறவருக்கு சொந்தமாக பெரும்பாலும் கொடுப்பதில்லை. அது சில அரபு இஸ்லாமிய நாடுகளா இருந்தாலும் சரி, நம்முடைய நாடுகளா இருந்தாலும் சரி, தவணை இந்த அமௌண்ட்டை செலுத்தி முடிக்கும் வரைக்கும் அவங்களோட பேர்ல இருக்கும். பேங்குடையோ அல்லது கம்பெனியுடையவோ கடையுடையோ பேர்ல இருக்கும். இது ஹராமானது. இந்த ஃபத்வாவை தான் சவுதி அரேபியாவை சேர்ந்த எல்லா உலமாக்களும், ஷெஃபிம்பா, ஷேக் உதைமீன் போன்ற உலமாக்களும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாம் மிக தெளிவோடு இருந்து கொள்ள வேண்டும். ஹலால் ஹராம் சொல்வது சொல்லுங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல இல்ல, தவணை லேட் கடன் வாங்குறாங்க, கடனுக்கு ஒரு பொருளை வாங்குறாங்க, அங்க அடமானமாக தன்னுடைய பொருளை வைத்தார்கள். அது உங்களுடைய இதை பொறுத்து தந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெனுவினா தான் இருப்பாங்க. இப்ப நம்மளும் போய் ஜெனுவினா கேட்கிறோம்னா அப்படி தான் கேட்கணும். கடன் கேட்கிறோம், ஜெனுவினா கடன் கேட்கிறோம், நம்ம தானே நீங்க அதை வித்து போட்டு எடுத்துருங்க, அல்ல நான் லேட்டானா வித்துட்டு எடுக்கக்கூடிய மாதிரி அடமானம் வைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிஷன் போடல, அடமானம் வையுங்கள் என்று சொல்லல. அடமானமா கம்பெனி கேட்குதுன்னா கம்பெனிக்கு ரைட் இருக்கு, நீங்க அடமானமா வைக்கணும்.
அப்ப இந்த பிசினஸ் யாராவது செய்ய விரும்பினால் இந்த 4 கண்டிஷனையும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணி இந்த பிசினஸ் செய்தால் அல்லாஹ் ஆலம் இன்ஷா அல்லாஹ் இந்த பிசினஸ் கூடும். இந்த கருத்தை தான் நவீன காலத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் குறிப்பாக மஜ்மஉல் ஃபிக்ஹில் இஸ்லாமிய ஃபிக்ஹ் மன்றமும் இந்த ஃபத்வாவை வழங்கி இருக்கிறது. நம்ம சொன்னது போல ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் அவசரப்படக்கூடாது. முடியுமானவரை உலமாக்கள்கிட்ட தீர விசாரித்து தெளிவான ஒரு முடிவைத்தான் சொல்ல வேண்டும். இது ஹலால் ஹராம் சொல்லி சாதிக்க போறது ஒன்றும் இல்லை, மாட்ட போற விஷயம்தான் அதிகமானது. எனவே குறிப்பாக இந்த இஸ்லாமிய கல்வி தேடலில் ஈடுபடக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்மட தனிப்பட்ட பேணுதல் என்பது வேறு. நமக்கு இன்னொரு தனிய ஒரு முடிவு எடுத்துக்கலாம். நமக்கு இதுல தெளிவு வரல. இப்ப நம்ம சொன்னதும் கூட உங்களுக்கு தெளிவாகல இன்ஸ்டால்மெண்ட் ரைட். நீங்க மற்றவர்களுக்கு ஃபத்வா கொடுக்காம நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் ஹலால் ஹராம் தெரிய விரும்புறோம்? மக்களை சொல்றதுக்காகவா? அது செகண்ட் திங் தான். ஃபர்ஸ்ட் என்ன? நம்மை நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب وثوا مدامع فرحكم يا فخركم أنتم شعاع الشمس إن حل الغياب ها قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب وثوا مدامع فرحكم يا فخركم أنتم شعاع الشمس إن حل الغياب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ أين واكتساب